ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் மாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற 2005 கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு திட்டத்துடைய பேரை இப்போ மாற்றுறாங்க. இந்த திட்டத்துக்கு என்னதான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த பேர் இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. 100 நாள் வேலை அப்படிங்கிற மாதிரி, குளத்தடி வேலை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த திட்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த திட்டத்தை அப்படியே மாத்தி, ஒரு பேர் மட்டும் இல்லாம இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னா 2005 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்துடைய பெயர் மற்றும் இதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஸோ இப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுக்கு புது பெயர் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் பில் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இந்த புதுசாக திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிற இதுதான் இந்த புதிய திட்டத்துடைய பேரு. இது புதுசாக கொண்டு வர ஆல்ரெடி எம்ஜி நரேகாக்கு மாற்றாக இந்த திட்டம் கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கான பில்லுக்கு நம்ம கேபினட் கமிட்டி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பார்லிமெண்ட், இப்போ வின்டர் செஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இதில் எக்கச்சக்கமான பில் பாஸ் பண்றாங்க. அதுல இந்த பில்லையும் கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் தான் இந்த எம்ஜி நரேகா. ஸோ இதனால கிராமத்துல நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இருக்கட்டும், அதே மாதிரி பாவட்டிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க இந்த திட்டத்தினால. இந்த ஒரு 20 ஆண்டு பழமையான திட்டத்தை மத்திய அரசாங்கம் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்போ கரண்ட்ல என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, 2005 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது குறிப்பா எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறது அதிகமாக கிராமங்களில் தான் இருக்கு. கிராமத்து மக்கள் தான் அதிகமாக வறுமையை ஃபேஸ் பண்றாங்க. அப்படிங்கிறதுக்காக கிராமத்தில் வறுமையை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் என்ன பண்ணா, கிராமத்தில் உள்ள மக்களுக்கு 100 நாள் அவங்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா கிராமத்தில் மக்கள் முழுக்க எதுதான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, விவசாயத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் அவங்களுக்கு தொழில் இருக்கும், மித்த 6 மாதம் அவங்களுக்கு எந்த விதமான வேலையுமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 100 நாள், கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த ஸ்கில்லு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு ஸ்கில்லு தெரியலனாட்டும் பரவாயில்ல, அன்ஸ்கில்டு ஒர்க் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பேஸ்டு, ஓகேங்களா, ரைட் பேஸ்டு டிமாண்ட் பேஸ்ட். ரைட் பேஸ்ட் அப்படின்னா இது அவங்களுக்கு நம்ம இந்த சட்டம் மூலியமாக கொடுக்குற லீகல் ரைட். சப்போஸ் அவங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்க கோர்ட்ல போய் கூட கேஸ் போடலாம். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான திட்டம் தான் இது. ஸோ மினிமம் 100 நாள் கொடுப்பாங்க. இதுல ஃபண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கான 100% ஃபண்டிங்கையும் மத்திய அரசாங்கம் தான் கொடுப்பாங்க. 100% ஃபண்டிங்கையும் மத்திய அரசாங்கம் தான் கொடுப்பாங்க. பட் இதை ஏதாச்சும் ஒரு கட்டணம் கட்டுறாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு 75% ஆகக்கூடிய மெட்டீரியல் செலவு மத்திய அரசாங்கமும் 25% மாநில அரசாங்கம் சேர்த்து பண்ணுவாங்க. இதோடைய முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரண்டி ஒர்க்கின் 15 டேஸ். இப்போ நான் இந்த எம்ஜி நரேகா திட்டத்தில் போய் சேர்றேன் அப்படின்னா, நான் சேர்ந்ததுல இருந்து 15 நாளைக்குள்ள எனக்கு கண்டிப்பா ஒர்க் கொடுத்தே ஆகணும். சப்போஸ் அதுக்கும் மேல எனக்கு ஒர்க் கொடுக்கல அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த ஒர்க்குக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும். அதாவது கேரண்டி ஒர்க்கின் 15 டேஸ். ஓகேங்களா? அப்படி 15 டேஸ் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா எனக்கு காம்பன்சேஷன், அதுக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்பன்சேஷன் கூட, இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி மேண்டேட்டரி வேஜ் பேமெண்ட் வித்தின் எ ஃபோர்ட்நைட், அதாவது 14 நாளைக்குள்ள, ஸோ வீக்லியோ இல்லை 15 நாளைக்குள்ளேயோ கண்டிப்பாக நான் அந்த வாரத்தில் என்ன வேலை பார்த்துக்கணும் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துடணும். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மத்திய அரசாங்கமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மினிமம் வேஜ் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கான அமௌண்ட்டை முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அவர் கையில் கொடுத்துட்டு இருப்பார். இப்போ அந்த ஒருத்தவங்களுக்கு 300 ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த 300 ரூபால 150 ரூபாய் சூப்பர்வைசர் கான்ட்ராக்டர் எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் கையில் கொடுப்பாங்க. ஸோ இதனால நிறைய ஊழல் நடக்குதுங்கிறதுக்காக இப்போ கரண்ட்ல இந்த திட்டத்தில் டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா, அதாவது நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அந்த சம்பளத்தை டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே அரசாங்கம் போட்டுருவாங்க. எந்த விதமான இடைத்தரகர்களோ மிடில் மேனோ இந்த திட்டத்தில் இருக்க மாட்டாங்க. இதனால இதுல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம டீசென்ட்ரலைஸ் எக்ஸிகியூஷன். ஸோ இதுல என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத யாரும் முடிவுபடுத்திக்கலாம். அந்த ஊருடைய கிராம சபை, அந்த கிராம சபை கூட்டம் கூடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னெல்லாம் பண்ணணும், எங்கெங்க குள்ள விடணும், எங்க புதுசா டாய்லெட் கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யார் முடிவு பண்ணலாம்? கிராம சபா
வந்து முடிவு பண்ணலாம். அட்லீஸ்ட் 50% ஒர்க். இப்போ 100 வேலை நடக்குது அப்படின்னா அந்த 100 வேலையில் 50 வேலையை யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யார் சொல்லலாம்? கிராம சபா சொல்லலாம். அதே மாதிரி மேண்டேட்ரி ஒர்க் சேஃப் ஃபெசிலிட்டி, இந்த வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு தேவையான கர்ச் ஃபெசிலிட்டி. இப்போ யாராச்சும் பெண்களுக்கு வந்து குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கான கர்ச் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான டாய்லெட், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப. அவங்களுக்கு தேவையான தண்ணி, அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த இது மாதிரி ஷெட்டு மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் எய்டு, கர்ச் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது. இந்த திட்டத்தினால கிராமத்தில் நிறைய வறுமை வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இதில் இப்போ 100 வேலை இருக்குது அப்படின்னா 100 பேருக்கு வேலை இருக்குது அப்படின்னா அதில் 35% 33% யார் கொடுக்கணும்? உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம அளவுல சம்பளம் கொடுக்கணும். இப்போ கிராமத்துலலாம் வந்து ஒரு சித்தாள் வேலைக்கு ஒரு ஆணும் போறாரு, ஒரு பெண்ணும் போறாங்க அப்படின்னா ஆணுக்கு 700 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. பட் இந்த திட்டத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல் வேஜ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க்லாம் சரியாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது யார் செக் பண்ணிக்கலாம்? அந்த கிராம சபாவை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தானே இதில் கம்பல்சரி சோஷியல் ஆடிட் இருக்கு. அதுக்கப்புறமா அசட் கிரியேட்டிங். ஸோ ஒர்க் மஸ்ட் பி ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் அசட். இதில் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஏதோ ஒரு அசட்டை உருவாக்குற மாதிரி, ஒன்று குளம் வெட்டுறது, இல்லை டாய்லெட் கட்டுறது, இல்லைனா வந்து வேற ஏதாச்சும் தூர் வாடுறது, இந்த மாதிரியான அசட் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து பண்ணணும். அதே மாதிரி இதில் ஜாப் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ஜி நரேகா திட்டத்துடைய ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் தான். பட் இதில் இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் நிறைய மாற்றம் கொண்டு வராங்க. இந்த மாற்றம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த திட்டம் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு 2005ல கொண்டு வந்துட்டோம். 2005ல இந்தியாவில் வறுமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 25.7%. ஸோ கிராமங்களில் 25% மக்கள் வந்து வறுமையில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை குறைஞ்சிருச்சு. ஸோ கிராமத்தில் இப்போ கரண்ட்ல எவ்வளோ தான்? இப்போ கரண்ட்ல ஒரு 4.86% மக்கள் மட்டும்தான் இப்போ கரண்ட்ல கிராமத்தில் வறுமையில் இருக்காங்க. அதனால இன்னுமே வந்து அதே மாதிரியான எம்ஜி நரேகா திட்டம் தேவையில்லை. ஸோ அதனால நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு இல்லையா? அதனால அந்த திட்டத்தை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்திட்டு வேற திட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல இந்த எம்ஜி நரேகா திட்டத்துல நிறைய பினான்சியல் இஷ்யூ வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்னா இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதுக்கு கொடுத்த ஃபண்டை வேறு எதுக்காக செலவழிக்கணும், மாதிரி நிறையா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல இதை வந்து கவர்ன் பண்ணதில் நிறையா இஷ்யூஸ் நடக்குது. ஸோ அதையும் வந்து மாட்டணும். அதே மாதிரி அசட் குவாலிட்டி கன்சர்ன். ஸோ இதில் வந்து அசட் குவாலிட்டி, இதில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்காக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அளவுக்கு தரம் இல்லாத இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஒன்லி 62.96% அசட் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக். அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62% மட்டும் தான் இதாக இருக்கும். இது அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. தேவையில்லாத இடத்துல நிறைய கட்டுறதுனால இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்க, புதுசா இந்த ஒரு பில்லு VBGRAMG பில் அப்படிங்கிற இந்த புது பில் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த புது பில்ல என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா 100 நாள் இருந்துச்சு இல்லையா? ஆல்ரெடி 100 நாள் வேலை திட்டமா இருந்ததா இப்போ 125 நாள்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி 100 நாள் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ நாள்? இப்போ இதுல மேக்ஸிமம் 125 நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறத மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம 25% ஹையர் இன்கம் செக்யூரிட்டி ஃபார் ரூரல் ஹவுஸ். இதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? 100 நாள் இருந்து 120 நாள் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத டிமாண்ட் டிரைவ்ன்றதை மாத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, டிமாண்ட் டிரைவ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா இருந்துச்சு. ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கான 100% ஃபண்டிங் யார் தான் வழங்கணும்? நம்ம மத்திய அரசாங்கம் தான் வழங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ இதை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா மாத்திட்டாங்க. அதனால இதுக்கான ஃபண்டிங்கை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் 50% போடுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடும். அப்போ இப்போ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா பர்டனா ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமா வந்து மாத்துறாங்க. அதே மாதிரி அலோகேஷன் பேஸ்டு ஃப்ரேம்வொர்க். இதுக்கு முன்னாடி டிமாண்ட் பேஸ்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் அப்படிங்கிறது டிமாண்ட் டிரைவனா இருந்துச்சு. டிமாண்ட் டிரைவன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு அங்க வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நிறைய புதுசா கட்டுறது அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பட் இப்போ என்னன்னா அலோகேஷன், இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாய்க்குள்ள தான் பண்ணுமே தவிர அதை தாண்டி எக்ஸஸா பண்ணக்கூடாது. அப்போ இது என்ன பண்றாங்க, இப்போ வந்து டிமாண்ட் டிரைவன்ல இருந்து இதை அலோகேஷன் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கா மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா
சென்ட்ரல் ஃபிக்ஸஸ் ஸ்டேட் வைஸ் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், தமிழ்நாடு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், கர்நாடகா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், ஹிமாச்சல் எவ்வளவு ஸ்பெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்டேட் வைஸ் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் சீலிங் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா? எக்ஸஸ் டிமாண்ட் டு பி ஃபண்டட் பை ஸ்டேட் தெம்செல்ஃப். இப்போ மத்திய அரசாங்கம் அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்டை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபண்ட் போயிருச்சு அப்படின்னா அதை யார் தான் போட்டு பண்ணுவோம், அதாவது ஸ்டேட் அவங்களுடைய கை காசை போட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஷேரிங்கை பொறுத்தவரை 60-40. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% இதுக்கான ஃபண்டிங் இது பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 40 வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்குமே இதுதான். ஓகேங்களா? 60% 40% அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு. இது இல்லாம 90-10 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் 90% ஃபண்டிங் வந்து பண்ணிடுவாங்க, அந்த மாநிலம் 10 மட்டும் தான் பண்ணுவாங்க. இது யார் யாருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் இருக்கிற மாநிலங்களுக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாலயில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், இந்த மாதிரி ஹிமாலய பகுதி பிளஸ் வடகிழக்கு மாகாணங்கள். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் 90%, ஏன்னா அதெல்லாம் வந்து அதற்கு டெவலப் இல்லாத பகுதி இல்லையா, அதனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் மத்திய அரசாங்கமே 90% ஃபண்டிங் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த இது என்ன பண்றாங்க, அந்த ஸ்டேட் வந்து வெறும் 10% ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களுக்கு மத்திய அரசாங்கமே 100% ஃபண்டிங் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை. இப்ப கரண்ட்ல இந்தியால டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. இது இல்லாம லட்சத்தீவா இருக்கட்டும், அந்தமானா இருக்கட்டும், லடாக், இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல நமக்கு வந்து யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை இல்லையா. ஸோ அந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே வந்து 100% ஃபண்டிங் யார் தான் பண்ண போறா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தான் வந்து பண்ண போறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் மே நோட்டிஃபை அப் டு 60 day annual duration during harvesting when the employment works are passed. ஸோ என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னா வருஷத்துல ஒரு 60 நாள் வந்து இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கலாம். எப்போ அப்படின்னா இப்போ மெயினாக என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இந்த திட்டம் வந்து எப்பவுமே இருக்கிறதுனால இப்போ இந்த விவசாயிகளுக்கு வந்து எப்போதான் மெயினான டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை காலம். எப்போ மழை காலமோ எப்போ வந்து அந்த விதை விதிக்கிறது, அறுவடை பண்ணுறது, இந்த காலத்தில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், வேலைக்கு அதிகமாக ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஆனால் இப்போ அந்த காலகட்டத்திலுமே அந்த வேலை வாய்ப்புகள் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலுமே இந்த எம்ஜி நரேகா அப்படிங்கிற திட்டம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நான் வந்து அக்ரிகல்ச்சர் வேலைக்கு வரணும்னா அதிகமாக காசு கொடு, எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து 300 ரூபா கொடுக்குறாங்க, நீ வந்து எனக்கு அதிகமாக காசு கொடு அப்படிங்கிற டிமாண்ட் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விளைச்சல் நடக்கூடிய காலத்தில் அந்த சாகுபடிலாம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை ஒரு 60 நாள் வரை நிறுத்தி வச்சுக்கணும். 60 நாளைக்கு எம்ஜி நரேகா அப்படிங்கிற திட்டமே இல்லை அப்படின்னு நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி இதுல என்னென்ன வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் செக்யூரிட்டிக்காக இரிகேஷன் பண்றது, அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறது, பஞ்சாயத்து பில்டிங் கட்டுறது, அங்கன்வாடி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். தென் லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ், ட்ரைனிங் சென்டர், இந்த மாதிரி லைவ்லிஹுட்டுக்கு. தென் கிளைமேட்டுக்காக ஃப்ளட் ட்ரைனேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணணும். இது இல்லாம வேற எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த திட்டத்தில் சொல்றாங்க. சோ இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹை இன்கம், எக்ஸ்ட்ரா ஒரு 25 நாள் அவங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கும். இது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பீக் சீசன்ல இருக்கும்போது இந்த வேலை ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு இருக்காது. ஏன் இப்போ வந்து 60 நாள் வந்து இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதனால கண்டிப்பா எல்லாரும் விவசாயத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால பீக் சீசன்ல லேபர் ஷார்டேஜ் வந்து ஏற்படாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேபருக்கான சம்பளம் வந்து கட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரனால கிராமங்கள்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதுல அந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற அந்த கிளைமேட் அடாப்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நிறைய அந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஃப்ளட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரியான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து ஏஐ, ஸோ இதுல வந்து இந்த டூப்ளிகேட் கார்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஐ எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. அதனால நிறைய டெக்னாலஜிலாம் இதுல வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது வந்து டிமாண்ட் டிரைவ் அப்படின்னா ஒரு 500 பேரோ இல்ல 1000 பேரோ வந்து வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வேலை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து டிமாண்ட் டிரைவ்ல வந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பர்டன், இதுக்கு முன்னாடி இதோட 100% ஃபண்டிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் இதுல செலவழிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுல மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் அதிகமாக கொண்டுறாங்க. முன்னாடி வந்து கிராம சபாவே நிறைய விஷயங்களை முடிவெடுக்கலாம்னு இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மத்திய அரசாங்கம் தான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதே மாதிரி சீசனல் பாஸ் மே லீவ் லேண்ட்லெஸ் லேபர் இன்செக்யூர். இப்போ யார்யாட்டெல்லாம் வந்து லேண்ட் இல்லையோ அந்த மக்களுக்கு இந்த 60 நாள் வந்து பாஸ் பண்றாங்க இல்லையா, அதனால இந்த நிலம் இல்லாத விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இஷ்யூ இருக்கு. ஸோ இதுல என்னதான் இதா இருந்தாலும் இதுல இஷ்யூ இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த திட்டத்துல ஓகே இந்த திட்டத்துல ப்ரொவிஷன்லாம் சேஞ்ச் பண்ணீங்க ஓகே, ஆனா இதுக்கு
மகாத்மா காந்தி அப்படிங்கிற இந்த திருத்துறை பேரை ஏன் தூக்குனீங்க? மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த அதே பேர்ல இருந்துட்டு அதுல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற அப்போசிஷன் பார்ட்டி வந்து கேக்குறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த பேர் மாற்றினது, அதே மாதிரி இதுல இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து சரியா இல்ல தவறா அப்படிங்கறத உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.